ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் அண்ட் பவிலாஸ் பாரு. திஸ் இஸ் ஃபார் யூ. உன்னோட ரெக்வஸ்ட் வீடியோ தான். இன்றைக்கி சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருந்தேன். சிக்கன் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர், மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, ஒரு நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வதக்கிட்டு இதையுமே நம்ம கிரைண்ட் பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். கிரைண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 2 லவங்கம், கொஞ்சமாக மிளகு, நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அதையும் கொஞ்சமாக வதங்க விட்டுடுங்க. ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா சேர்த்து கிளறி கொடுத்துட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. இன்றைக்கி நான் சீரக சம்பா 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா அரிசியை போட்டுடுங்க. போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு குக்கர் விசில் போட்டுருங்க. 2 விசில் விட்டிங்கனாலே போதும். 2 விசில் விட்டுட்டு 3வது விசில் வரப்போகும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உண்மையாகவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.